ஹாய் கைஸ், சாந்தாசில் 2.0 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சாந்தகுமார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிளைமேட் வந்து மழை பெஞ்சின்னு இருக்கிறதுனால சளி வந்து அதிகமாக பிடிக்கும் கோழிங்களுக்கு. சளினால் வந்து எல்லாத்துக்கும் வந்து நோய் வரும். நோய் பரவி அப்படியே வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நோய் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சளி மூலியமாக தான் வந்து நோய் வரும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சாந்தாசி 2.0 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து கூட இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிவிட்டு ஆல்ன்றதையும் டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சளின்றது வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மழை பெய்யறதுனால போயிட்டு காலையில் டைமில் வெளியே விட்டோன்னா போயிட்டு பனி புல்லு அந்த மாதிரி பனியில் போயிட்டு வளர்த்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 நாள் தொடர்ந்து வளர்த்துச்சுன்னா அப்படியே சளி பிடிக்க ஆரம்பிக்கும். சளி பிடிச்சி அப்படியே ஜுரம் வரும். ஜுரம் அதுக்கப்புறம் அப்படி அப்படியே வந்து அடுத்தடுத்த நோய் வந்து அப்படியே இறந்து போகும். இது மாதிரி ஆகும். அதேமாதிரி மழையில் நனைஞ்சாலும் வந்து கோழிங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜுரம் வரும். இப்போ இதுங்களுக்கெல்லாம் நம்ம என்ன மெடிசன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி கமெண்டில் கேட்டிருந்தீங்க, எனக்கு இதை பற்றி வீடியோ போடுங்க. ஏதோ நிறைய உங்களோட டவுட் எல்லாம் நான் போட்டிருந்தீங்க. நம்மளால் வீடியோ போட முடியாது இருந்துச்சு, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ போடுற மாதிரி பிளான் இருக்குது. உங்களுக்கு எதை பற்றி வேணுமோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணணுன்றதை பற்றி கமெண்டில் வந்து சொல்லிவிடுங்க. சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினான மேட்ரு என்னடானாக்கா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன மேட்ரு சொல்ல வரேன்றது வந்து உங்களுக்கு புரியாது. அதேமாரி லாஸ்ட்டாக தான் வந்து மெயினான மேட்ருங்கள்லாம் வரும். அதேமாரி நம்ம படம் போய் பார்க்குறப்போ பாதியில் பார்த்தோன்னா என்னென்னு புரியாது. அதனால் வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபுல்லாக பார்த்துனே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன நான் சொல்ல வரேன், என்ன மெடிசன் என்னன்றது உங்களுக்கு கரெக்டாக புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டேஜாக வந்து ஒரு 3 மாதத்து கோழி குஞ்சு, அதுக்கு மேலே இருக்கிற 1 வயசு வரைக்கும் இருக்கிற கோழிங்க, பொட்டை, சேவல், அதுங்களுக்கு 2 டைப்பாக வந்து நம்ம வந்து இதுங்களுக்கு வந்து மெடிசன் வைக்கணும். அது வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து மிளகு, சீரகம், சுக்கு, அந்த மிளகு, சீரகம், சுக்கு 3த்தையும் வந்து அரைச்சி ஒரு பவுடர் டப்பாவில் வச்சுக்கோங்க. மெயினாக எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து அடிக்கடிக்கு தேவைப்படும். சளி பிடிக்கிறப்பெல்லாம் நீங்கள் அனைத்துக்கு அரைச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதனால் முன்னாடி ஒரு டப்பாவில் அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுருங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கின்னு அதில் வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதை வந்து கோழிங்களுக்கு கொடுங்க. பெரிய கோழிங்களுக்கு, கோழி குஞ்சுங்களுக்கு வந்து திட்டமாக கொஞ்சமாக கொடுங்க. பெரிய கோழிங்களுக்கு அதிகமாக கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் பெரிய கோழிங்களாக இருந்துச்சுனாக்கா டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுருங்க. அந்த டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் போடுறதுனால வந்து ஜுரமும் போகும், அதேமாதிரி சளிக்கும் கேட்கும். நோய் வரத்துக்கு முன்னாடி வந்து இதை போட்டு விட்டோன்னா கோழிங்களுக்கு வந்து நல்லது. இது மாதிரி பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டாக்ஸிம் டேப்லெட் எடுத்து சின்னதாக வந்து நம்ம கம்பு மாதிரி அந்த அளவுக்கு சின்னதாக வச்சுட்டு தினமும் நைட்டு போட்டு விட்ருங்க. காலையில், மத்தியானம், சாயந்தரம் ஒரு 3 வேளையாக வந்து அந்த மிளகு சீரகம் தண்ணி வந்து குடிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி குடிக்க வச்சிங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு நீங்கள் கொடுத்துனே வந்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் வெளியேருந்து பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக தெரியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, பக்காவாக வந்து கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக இதை நம்ம மிளகு சீரகம் சுக்கு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்ஸிம் டேப்லெட் வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து டேப்லெட் கொடுங்க கொஞ்சமாக. அதேமாதிரி பெரிய கோழிங்களுக்கு வந்து டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் போடுங்க. போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சளி வந்து கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.